திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழில் நடக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது என அனைத்து நிகழ்வுகளும் தமிழிலேயே நடக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. இந்த குடமுழுக்கு விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த வியனரசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் சாராம்சம் என்பது, அதாவது உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய குடமுழுக்கு விழா வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. முருகன் என்பவர் தமிழ் கடவுள். இந்த தமிழ் கடவுளுடைய குடமுழுக்கு விழா என்பது தமிழில் தான் நடைபெற வேண்டும். இந்த தமிழில் அனைத்து நிகழ்வுகளையும் நடத்த கோரி தாங்கள் மனு அளித்திருந்தோம். ஆனால் அறநிலையத்துறையிடம் இதுவரை எந்த பதிலும் எங்களுக்கு வரவில்லை. எனவே தமிழ் கடவுளான முருகனுடைய அந்த குடமுழுக்கு விழா தமிழிலே நடத்த வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தால், இந்த மனுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதி சுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி முருகன் கோயிலுடைய குடமுழுக்கு விழா தமிழில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்றால், அதே போல கோவில் நிர்வாக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குடமுழுக்கு விழாவின் முக்கிய நிகழ்வுகளான யாகசாலை, மந்திரங்கள் ஓதுவது, திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது என அனைத்து நிகழ்வுகளும் தமிழில் நடத்துவதற்காக முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதற்கான கால அட்டவணைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே முருகன் கோவிலை பொறுத்தவரை குடமுழுக்கு விழா தமிழிலும் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர். இதனை தொடர்ந்துதான் நீதிபதி தற்போது தெரிவித்துள்ள, அதாவது தமிழக அரசு தெரிவித்துள்ள இந்த கருத்துகள், அந்த பதிவுகள் அனைத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள், இந்த வழக்கை இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்காக வருகின்ற 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.